Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 390. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி அந்த டூவல் பையில போட்டு பொலன்னு பொலந்து கட்டினால. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுக்கு ஆளுகள்லாம் வந்து தலை எங்க இருக்கீங்கன்னு சொல்லி சுத்தி தேடிட்டு இருக்கானுங்க. எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம ஆளுக கப்பலை வச்சு பண்ண அட்டாக்ல அந்த மொத்த இடமுமே கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குது. சோ எங்க போனீங்க எங்க இருக்கீங்கன்னு அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பானுங்க. கடைசியில அவன் எங்க பேன்னு கிடக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. தலைவரே நீங்க ஓகே தானே? அவங்கள பார்த்தா அவன் கண்டம் பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. முதல்ல நீங்க உயிரோட இருக்கீங்களா? தலைவரேன்னு கூப்பிடுவான். அவன் இருங்கடா எந்திரிச்சுக்கிறேன்னு அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு மூஞ்சி பயங்கரமா வலிக்கும். அவனுக்கு இப்ப காண்டன்னா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ சஞ்சிய கண்டுபிடிச்சிட்டான். ஆனா வந்தவனை நான் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு காண்டாயி மூஞ்சில இருந்து கையை எடுப்பான். அவனை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஆடி போயிருவானுங்க. என்னடா என்னாச்சு, என்னைய பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கடா, வாழக்கா மாட்டேனுங்களான்னு கத்துவானா. பாஸ் கொஞ்சம் பொறுமையா அமைதியா அந்த கண்ணாடிய பாருங்கன்னு சொல்லி கொடுப்பானுங்க. அவன் அதை பார்த்துட்டு அட பாவிகளா இனி என்னடா பண்ணி வச்சீங்கன்னு தொண்டையிலேயே கத்துன்னு கத்துவான். அப்படியே கட் பண்ணிங்க நம்மளே கப்பலை காட்டுறாங்க. அங்க பயங்கரமா சமையல் வேலை போயிட்டு இருக்குது. பண்றது யார் தெரியுமா? அந்த ஹட்சினுங்கிறவன். எல்லாம் நம்ம லூஃபி கேட்ட அந்த டக்கயாக்கி தான். கடையே போட்டுட்டான். அவன் பண்ண லபகன்னு எல்லா வாயில அள்ளி திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல மெயினா அடிச்சு புடிச்சு திங்கிறது நம்ம லூஃபி தான். இந்த உலகத்திலேயே இவனோட டக்கயாக்கி தான் செம்ம டேஸ்டா இருக்குமாமா. இத நீ தனியெல்லாம் சொல்ல வேண்டாமா தாயி, செம்ம டேஸ்டா இருக்குது. அதான் வாயில அள்ளி போட்டுட்டு இருக்கேன்மா. தட்டுல வைக்க எல்லாத்தையுமே அள்ளி வாயில போட்டுட்டு அடுத்த அடுப்புல இருக்கிறதுல கொண்டு போய் கைய வைப்பா, கை சுட்டுரும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி இவன் எது கிடைச்சாலும் வாரி வாயில போடுவான். ஆனா சஞ்சி அப்படி இல்ல. அவனுக்கே செம ஆச்சரியம். இது செம டேஸ்டா இருக்குது அண்ட் ஃபிளேவரும் ரொம்ப டீப்பா இருக்குதுன்னு அவனோட சமையல் மூலைய வச்சு கால்குலேட் பண்ணிட்டே சாப்பிடுவான். உசோப்பு, சாப்பரு, ப்ரூக்கு இவங்க மூணு பேரும் ஒரு சைடு பாராட்டிட்டே சாப்பிடுவானுங்க. அந்த ஹட்சினு நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஃப்ரீ தான், உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க எங்களைய காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா இது எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து பிளேட் எடுத்து அடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நமி எதுவும் சொல்லலையேன்னு கேட்பான். உடனே 50 பேரும் ஷாக் ஆயிருவானுங்க. அவன் என்னடானா அங்க தனியா உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா. அவளை பார்த்து தயங்கி கேட்பான், டேஸ்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அவ தெளிவா சொல்லிடுவா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும் நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காதேன்னு. உடனே அவன் பதறுவான், ஐயோ நான் அதுக்காண்டி கேட்கல, நிஜமா டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன் அப்படிமா. அவ ஒரு வாய் எடுத்து தின்னு பார்த்துட்டு செம டேஸ்ட்டும்பா. அவ்வளவுதான் அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். அவனை விட நம்ம பையலுக்கு தான் பயங்கரமா நிம்மதி ஆவானுங்க. ஏன்னா அவ வேண்டாம் முடியாது கிடையாதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டானா இவனால அடுத்த டக்கயாக்கிய சாப்பிட முடியாது. அந்த வீதி நமியே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அந்த ஹட்சின் செம ஹாப்பியாகி எவ்வளவு வேணாலும் தின்னுங்க, உங்களுக்காண்டி நான் செஞ்சு குடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அள்ளி பண்ணிட்டே இருப்பான். லூஃபியும் தெளிவா சொல்லிடுவான், நீ பண்ண நாங்க விடாம கடைசி வரைக்கும் தின்னுட்டே தான் இருப்போம்னு. சோ இப்படி எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வாய்ஸ், மாஸ்டர் மை யங் மாஸ்டர் எங்க போறீங்க, உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கோம்னு தூரத்துல ஒரு சவுண்ட் கேட்கும். வர்றது யாரு? இந்த கன்றாவியான வாய்ஸ வேற எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த லூசு பைய டூவல் தான். என்ன கிளம்பும் போது ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டீங்க, எம்பிட்டு ஃபீல் பண்ண தெரியுமான்னு கத்திட்டே வருவான். இவங்களுக்கு இன்னும் யார் அந்த மூதேவின்னு தெரியல. அவன் எப்படி நான் அழகா இருக்கனா, நான் தான் டூவலும்பான். அதாவது சஞ்சி சும்மா மிதிக்கல, மிதின்னு மிதிச்சு அவன் மூஞ்சிக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்ணிட்டு வந்திருக்கான். சோ இப்போ மூஞ்சி மாறினதுனால, அதுவும் அழகா மாறினதுனால அவனை யாருமே இனி தேடி வரமாட்டாங்களே. இனி அவன் ஒரு நார்மல் பர்சன், நான் வாண்டட் பர்சன் அப்படின்னு நான் தான் டூவலுன்னு சொல்லிட்டே வருவான். லூஃபி பார்த்துட்டு, தம்பி அது நீ இல்லப்பா, அவன் மூஞ்சி எனக்கு நல்லா தெரியும், அவன் கன்றாவியா கேவலமா மரண கொடூரமா இருப்பான். அவனே சஞ்சி, ஆடா அவன் தான் அது, நான் தான் அவன் மூஞ்சில இருக்க போன் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டேன், இனிமேட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான்ல அதுக்கு தான். அவன் நேரா ஹச்சினோட கடைகிட்ட வந்து, மாஸ்டர் சஞ்சி நீங்க என் மூஞ்சில மிதின்னு மிதிச்சதுக்கு அப்புறம் என் மூஞ்ச பார்த்து நானே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க பயங்கர அழகா மாத்தி விட்டீங்க, லேடிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என் கண்ணத்தை அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஆளுக்கு சாப்பாடு மட்டும்தான் ஒரே வேலையா இருக்கும். இதுக்கப்புறம் அவன் நேரா அவனோட கண்ட்ரிக்கு போய் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ண போறானாமா. அதுக்கு எதுக்கு இவன் இங்க வந்தானா, இவனோட வாழ்க்கையவே மாத்தி இப்ப காப்பாத்தினது நம்ம சஞ்சி தான். சோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லாம போனா கண்டிப்பா எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்க இப்பதானே புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றதுக்கு தம்பி தாராள பிரபு உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா போசலாம் கொடுப்பான். சஞ்சி தெளிவா சொல்லிடுவான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். அண்ட் அதுக்கும் மேல எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுனா இதுக்கப்புறம் என் கண்ணிலேயே தயவு செஞ்சு படாத, என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் அதெல்லாம் கவனிக்காம, அழகண்டா நீ, அழகுக்கு நிகர் நீ தான் சொல்லி அவனையே அவன் பீத்திட்டு இருப்பான். இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், அங்க என்னடா பார்வை, இங்க பாடுறா டேய் கொய்யால அப்படின்னு எவ்வளவோ கத்தி பாப்பான். ஆனா
அவன் பாட்டுக்கு அவன் மூஞ்சலக தான் ரசிச்சுட்டு இருப்பான். ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம்னு சஞ்சி தெளிவா சொல்லிடுவான், மகனே ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி மூஞ்சில மறுபடியும் கோலம் போட்டு விட்டுருவேன்னு. சார் ரைட்டுன்னு கிளம்ப போனவன் அங்க நவிய பாத்துருவான். அவ சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு இருக்கான். ஆனா இவன், நீ என்னைய பார்த்து தானே பிளைங் கிஸ் கொடுத்தேன்பா, அட சனியனே என் வாயை தொடச்சிட்டு இருக்கேன் பாரும்பா. ஆனா அவன் நம்ப மாட்டான், இல்லவே இல்ல நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லி தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனையே பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுல கூட அவனுக்கு ஆளுகெல்லாம் கோஷம் போட்டுட்டு இருப்பானுங்க. உசோப் இருந்துகிட்டு, டேய் ஓவரா பில்டப் பண்ணாத, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, கொஞ்சம் அடங்கும்பா. என்னப்பா உனக்கு ஜலஸா இருக்காம்பா. உசோப்பு காண்டாயி, கொய்யால யார பாத்துறா ஜலசு பழசுன்னு இருக்க, கையில மாட்டின கரும்பு சக்க மாதிரி பிழிஞ்சிருவேன்பா. லூஃபி தான் தடுத்து, விட்டு விட்டு உன் பர்சனாலிட்டி கிட்ட எல்லாம் அவன் வர முடியாது, ஏதோ பொடிப்பைய தெரியாம பேசிட்டான், ஃப்ரீயா விடுன்னு சமாளிப்பான். அவன் ஒரு பேப்பர்ல அவனோட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நம்பர் எழுதி, மாஸ்டர் சஞ்சி இந்த நம்பருக்கு நீங்க எப்ப கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்ணடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிப்பான். நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டு சல்லுன்னு அங்க இருந்து போகும்போது அவனோட புது கேங் நேம சொல்லுவான், ரோசி லைஃப் ரைடர்ஸ். நல்ல வேலை போய் தொலைஞ்சான், இனி நிம்மதியா சாப்பிடலான்னு சொல்லி விடிய விடிய நல்லா வச்சு தின்னு தீப்பானுங்க. அவ்வளவுதான், அம்புட்டு பேத்துக்கு வயிறு புடைச்சு அப்படியே பேனு கிடப்பானுங்க. சின்னவனுக்கே எப்படி இருக்குன்னா செஞ்சவனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே தொங்கிடுவான். இவ்வளவு வாடா திம்பிங்க, ஸ்டாஹட் இவ்வளவு திம்பிங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு 6 கை இருந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும், இத்தனை கை இருந்துமே நீ புலம்ப ஸ்டானுலேன்னு சொல்லிட்டு இருப்பான். கேமி கூப்பிட்டு, ஆனா அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கம்பா, அவங்க ஹாப்பின்னா நானும் ஹாப்பின்னு சந்தோஷப்படுவான். அதே நேரம் இங்க புரூக்கு காஃபி குடிச்சுக்கிட்டே அந்த டயக்கிய பாராட்டி தள்ளுவான், செம சூப்பரா இருந்துச்சு அப்படி இப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறான், அதை அப்படியே விட வேண்டியதானே. ஒரு ஏப்பம் விடுவான், அதுவும் நமி முன்னாடியே. கொய்யால வாயிலே ஒரு குத்து ஊத்துவான், நாத்தம் தாங்க முல்லடா நாதாரி பாயலன்னு. இங்க செஞ்சு நம்மள கப்பல்ல இருந்துட்டு அவங்கள கூப்பிடுவான், நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்க வாங்க, நான் உங்க எல்லாத்துக்கும் டீ குடுக்குறேன்னு. உடனே அவங்க வந்து டீ எல்லாம் கொடுப்பாங்களா. இனி அடுத்து இவங்க போக வேண்டியது எங்க, ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு. அவ சபோட்டி ஆர்கிபெலகோக்கு கூட்டு போவா. அங்க போனாதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போக முடியுமான்னு கேட்பான். அந்த ஹட்சி ஆமாம்பா, என்னன்னா இவன் ஒரு ஃபிஷ்மேனு, அவ ஒரு மெர்மைடு. சோ இவங்களால ஈஸியா டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போக முடியும். ஆனா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹியூமன்ஸ், அவங்கள மாதிரி இவங்க மட்டும் டைவ் பண்ணாங்க, அவ்வளவுதான் பிரஷர்ல அங்கேயே காலி. சொல்ல போனா நம்ம ஆளுங்க சம்மரின்ல அடியில போகும்போதே அந்த சம்மரின்ல கடமுட்டான்னு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் அடியில போயிருந்தாங்கன்னா போதும் அந்த மொத்த சம்மரினும் கண்ணா பின்னான்னு சதறி இருக்கும். சரி அப்படின்னா எப்படித்தான் கடலுக்கு அடியில போறதுன்னு கேட்டா உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கும். இன்னுமா உங்களுக்கு ஐடியா கிடைக்கல, அதுக்கு நீங்க முதல்ல கடலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியா, அதை யாரு சொல்லுவான்னு கேட்டா நான் தாண்டா சொல்லுவேன், இவ்வளவு நேரம் நான் தானே தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தா அங்க நம்மளுக்கு யாருமே கவனிக்கல. விளங்கிரும், கொஞ்சம் இங்க பாருங்க யா, 2 ரூட் வழியா நியூ வேர்ல்டுக்குள்ள போக முடியும். ஆனா அது நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறவங்களால மட்டும், சொல்ல போனா நார்மல் சிட்டிசன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க பைரட்ஸுங்க, காவாலி பயலுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரே ஒரு வழியா தான் போய் ஆகணும், இல்லன்னா இவங்க அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணும்போது தொக்கா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த ரெட் லைனோட மேலதான் பெரிய பில்டிங் ஒண்ணு கட்டி வச்சிருக்கானுங்க, அதான் மரி ஜாய்ஸ். அந்த பேரை கேட்டோடனே அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. இப்ப நார்மல் ஆளுங்கன்னா அங்க பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பக்கமா போக முடியும், பைரட்ஸுங்களை அந்த பக்கமா போறதுக்கு எந்த வேர்ல்டு கவர்மெண்டாவது அனுமதிப்பானுங்களா, மாட்டானுங்க, நேவர். அதனால நீங்க வேற ரூட்டை தான் பாக்கணும்னு சொல்லுவான். உடனே சாப்பருக்கு பீதியாகும், அப்படின்னா அந்த ரெட் லைன்ல நடந்து போகணுமா, அப்படி நடந்து போறதெல்லாம் ஓகே, அப்புறம் கப்பல் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்பான். அவன் இருந்துகிட்டு, அதுக்கு தான் நீங்க இந்த ஷிப்பை கைவிட்டுட்டு அந்த பக்கமா போய் இன்னொரு ஷிப் வாங்கணும்னு சொல்லுவான். பிராங்கி எல்லாம் காரிட்டு துப்பிடுவான், எது கப்பலை விட்டுட்டு போகணுமான்னு. அவன் கேஷுவலா, ஆமா கொஞ்சம் காஸ்டும் பெர்மிஷன் கிடைக்க கொஞ்சம் டைமும் ஆகும், இதுதான் நேர்மையா போற வழி, ஆனா அதை விட்டா இன்னொரு வழியும் இருக்குது, அந்த வழியா போனீங்கன்னா நீங்க உங்க கப்பலை எடுத்துக்கிட்டே போகலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுமா. அப்படின்னா அதை முதல்ல சொல்லடா விளக்க என்ன ஒண்ணு, அதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க சீ ஃப்ளோர் ரூட், நீங்க எல்லாம் தயாரான்னு சொல்லி சுத்தி சுத்தி கேட்பான். யாருமே கவனிக்கல, அவங்க கேமி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவ சீ ஃப்ளோர் ரூட்டை பத்தி ஆல்ரெடி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா, அது ரொம்ப டேஞ்சரான ரூட் அப்படி இப்படின்னு. அட சண்டால பயலாம், நீங்க ஸ்டார் ஃபிஷ்க்கு பைத்தியமே பிடிச்சிரும். சீ ஃப்ளோர் ரூட்ல போகும்போது பஞ்சாயத்து வர்றது அந்த சீ மான்ஸ்டர்ஸ் ஆலையும் சீ கிங்ஸ் ஆலையும் தான். ஏகப்பட்ட ஷிப்ஸ்களை அதுங்க சாப்பிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கேட்டவுடனே சாப்பர் பீதியாகி பேசாம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமே, எதுக்கு இந்த வேண்டாத வேலைம்பா. அவனுக்கே பீதி ஆகுது, உசோப்ப மட்டும் என்ன தனியாவா சொல்லணும். அப்ப நம்பி இருந்துட்டு, ஏமா நீ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஷிப்பையே மொத்தமா சாப்பிடுன்னு சொல்றியான்னு கேப்பா. அவன் ஆமா ஆமான்னு கேஷுவலா சொல்லுவா. சரி சீ ஃப்ளோருக்கு போகணும்னா எந்த மாதிரி ஷிப்பை யூஸ் பண்ணணும்னு கேட்டா இந்த ஷிப்லயே போலாம்பா. எல்லாத்துக்கும் ஷாக்கு, பின்ன இந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு எப்படி அண்டர் வாட்டர்ல போக முடியும், இதெல்லாம் தாங்காதுங்கிற மாதிரி பிராங்கி சொல்லுவான். அந்த டைம் அந்த பக்கம் ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன், அவன் பேசுறத எவனுமே கவனிக்கலன்னு அங்க பயங்கரமான ஃபீலிங்ல இருப்பான். இங்க கேமி, உங்க கப்பலும் தண்ணி கடியில போலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதும்பா. என்னடானா அந்த ரெட் லைன் வந்து உலகம் பூரா அப்படியே சுத்தி வருது இல்ல, ஆனா அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பெரிய ஹோல் ஒன்னு இருக்காமா, அங்கதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டும் இருக்குது. அந்த வழியா போனாலே இவங்க அந்த பக்கமா போயிடலாம். ஆனா இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, அந்த ஹோல் இருக்கிறதே மரி ஜாய்ஸுக்கு கீழே தான், 10,000 மீட்டருக்கு அடியில போகணும். 5,000க்கே இங்க அள்ளு விட்டுருச்சு, 10,000 எல்லாம் போனா அவ்வளவுதான் புடிங்கிக்கும். இல்ல வேற அது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் அப்படி இப்படின்னு பில்டப் வேற பண்ணுவானுங்க. போச்சா 10,000 மீட்டர் எப்படி போறது, அதனால எல்லாருமே மண்டத்தையே யோசிப்பாங்க, எப்படி இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு சீ ஃப்ளோர் வரைக்கும் போறது, ஒண்ணுமே புரியலையே. மேல
போனா சீவலு கீழே போனா செதறலு என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமான யோசனை. அப்பதான் கேமி சொல்லுவா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம போற ஐலாண்டுல உங்க ஷிப்புக்கு ஒரு கோட்டிங் ஒண்ணு கொடுப்பாங்க, அதை கொடுத்தா உங்களால அவ்வளவு தூரம் கீழே போக முடியும், அதுக்காக தான் நம்ம அங்க போறோம்பா. கோட்டிங்கா? என்ன கோட்டிங்னு கேட்பான். வந்து பாப்பீங்கல்ல உங்களுக்கே தெரியும்பா. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்தாச்சு கொஞ்சம் அங்க பாருங்க பாங்க. பார்த்துட்டு அத்தனை பேருமே அசந்துருவாங்க. வாவ், இந்த இடம் வேற லெவல்ல சூப்பரா செம்மையா இருக்குன்னு. இப்படி ஒரு ஆச்சரியத்தை இவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரோபினுக்கெல்லாம் இது ஏதோ ஃபேண்டசி மாதிரி இருக்குது. சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது பறக்குதுமா. அப்படியே அந்த ஐலாண்டு பக்கத்துல போவாங்க. இதுதான் சபோடி ஆர்கிபெலகோ. அப்படியே பபுள் பபுளா மேல கீழன்னு பறந்துகிட்டு இருக்கிறதோட அது மட்டும் இல்லாம மரம் எல்லாமே அதாதண்டி ஹைட்டு. இப்படி ஒரு அதிசயத்தை இவங்க பார்த்ததே இல்ல. சொல்ல போனா சுத்தி பபுள்ஸா தான் நிரம்பி வலியும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுல்லா பபுள் பபுளா இந்த மாதிரி நிறைய பறந்துகிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன நம்மளோட மெயின் மோட்டோ கல்லெடுத்து போட்டு அந்த பபுளை எப்படியாச்சும் உடைச்சிடணும், அதானே? இல்ல அதானே? சரி, யார் யாரெல்லாம் உடைப்பீங்க யார் யாரெல்லாம் உடைக்க மாட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க நம்மால அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இதை யாருமா ஊதிட்டு இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இதை யாரும் உட்கார்ந்து ஊதிட்டலாம் இல்ல, அந்த ஐலாண்டே இந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுதாமா. நிஜமாவான்னு ஓடிட்டே கேட்பான். ஏன்னா லூஃபியோட காலு தரையில நிக்க மாட்டேங்குது, சந்தோஷத்துல அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருக்குது. சரி, இப்ப திடீர்னு இப்படி ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இதனால லாக் போஸ் அஃபெக்ட் ஆகாதான்னு சொல்லி கேட்டா இன்னுமே லாக் போஸ் ஃபிஷ்மேன் ஐலாண்ட தான் காட்டுது. ஆனா மாறிடுமோன்னு ஒரு சின்ன பயம். ஹட்சின் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அந்த சபோடி ஆர்கிபெலகோங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் மட்டும்தான், இங்க எல்லாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு ஒண்ணுமே இல்ல, அதனால எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம்பா. அப்படின்னா இது ஐலாண்ட் இல்லையா, வேற என்னன்னு கேட்டா இத மேங்க்ரோவ்ஸ்னு சொல்லுவாங்களாமா. அதாவது கடலோட அலைக்கு ஏத்த மாதிரி அதோட வேர்களை மறைக்கும் காமிக்கும், அவ்வளவுதான். பட் இந்த ஐலாண்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மரத்தோட வேர்கள் எல்லாமே தெளிவா வெளியில தெரியும். இந்த சபோடி ஆர்கிபெலகோ தான் இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் மேங்க்ரோவ் ஆமா. அதான் பார்த்தாலே தெரியுது, நல்லா பல்கா மலமாடு மாதிரி இருக்குது. அசில் மசில் மேங்க்ரோவ்ஸ். லூஃபிக்கு தான் செம ஹாப்பி, ஏன்னா அவனுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்பவும் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து காமிச்சா என்ஜாய் பண்ணாம இருப்பானா? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த இடத்துல எண்ணுற அளவுக்கு தான் மரங்களே இருக்குது, அதுவும் மொத்தம் 79. அதுல ஒன்னொன்னுமே ஒவ்வொரு ஐலாண்டு தனித்தனியா அததுக்குன்னு முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கேயே இருக்குமாமா. பாத்தீங்களா, நமக்கு இத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சது? ஓகே, பார்க்க மரங்கள்லாம் இருக்குது, எப்பவும் போல இருக்கதானேன்னு நினைச்சோம். ஆனா ஒவ்வொரு மரத்துக்கடியிலயும் ஒவ்வொரு டவுன் இருக்குன்னா அப்படின்னா அந்த மரம் எல்லாம் எத்த தண்டி இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே சேர்த்தி தான் சபோடி ஆர்கிபெலகோன்னு சொல்றாங்க. இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு தான் தெளிவா ஒவ்வொரு மரத்திலையுமே நம்பரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இத வச்சே இவங்க ஈஸியா ஒவ்வொரு டவுனுக்கும் போய்க்கலாம். மொத்தமா 79 ட்ரீ இருக்கு. இப்ப இவங்க போக வேண்டியது 44வது ட்ரீ. அதுதான் கமர்ஷியல் என்ட்ரன்ஸ் ஆமா. அங்க கொண்டு போய் கப்பலை போட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாங்க. லூஃபி எல்லாம் அந்த மரங்களோட ரூட்டை பார்த்தே வாய பொளந்துருவான். ஏன்னா ஒவ்வொன்றும் அத்தா தண்டி இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதா தெரிஞ்ச மரங்கள்லாம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட உண்மையான சைஸ் என்னன்னு. அப்படியே எல்லாத்தையுமே வாய பொளந்துகிட்டே பார்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த டைம் அங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்னு போறத நோட் பண்ணுவாங்க. இது இங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படித்தான் இவங்க மொத்தமா கனெக்ட் பண்றானுங்க. பின்ன ஒவ்வொரு டைமும் கப்பலை எடுத்துட்டு பக்கத்து டவுனுக்கு போக முடியாது இல்ல. சோ இப்படி பிரிட்ஜ போட்டு வச்சிட்டாங்கன்னா ஈஸியா போயிடலாம். அதுதான் சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, 41வது மரத்துக்கு பக்கத்திலேயே கப்பலை நிறுத்திடுவாங்க. என்னடானா இங்கே நிறுத்திட்டு போலாமாமா. உடனே அடுத்த செகண்டே லூஃபி இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே சுத்தி பார்க்கணும்னு பயங்கரமான ஆசை. அதனால பைய விரி கொண்டு கிளம்பிட்டான். போகும்போதே ஹச்சி ஒரு மேட்டர் சொல்லி தான் கூட்டு போவான். என்னன்னா இவங்க எந்தெந்த ஐலாண்ட்ல இருக்காங்கன்னு நல்லாவே மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கணும். அப்பதான் இவங்க தொலைஞ்சு போகாம இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஐலாண்டுமே பிரிட்ஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு. தேவையில்லாம அங்க எங்கன்னு போனாலே பிரச்சனை தான். இது அவன் சொன்ன உடனே உசோப்பு, இந்த மாதிரி ரூட்டை தொலைக்கிறவன் நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்கான், அவனைத்தான் பத்திரமா பாத்துக்கணும்பா. வேற யாரு, நம்ம ஜோரோ தான். அதுக்கப்புறம் அந்த பபுள் உருவாகிறத காட்டுறாங்க. அது என்னடான்னா அழகா கிரவுண்ட்ல இருந்து உருவாகி மேல வரும். லூஃபி எல்லாம் வாவ் சூப்பர் அமேசிங்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழ இருந்து ஒரு பபுள் உருவாகி அவனை அழகா அப்படியே மேல தூக்கும். அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சரி அதை மட்டும் தான் பண்றானான்னு பார்த்தா ஒரு பபுள்ல இருந்து இன்னொன்னுக்கு, இன்னொரு பபுள்ல இருந்து இன்னொன்னுக்குன்னு மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரோபின்லாம் பார்த்துட்டு அசந்துருவா. என்ன இந்த பபுள்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குது, இதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிற மாதிரி கேப்பா. உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் தெளிவா சொல்லும். என்னன்னா அந்த ஹசில் மசில் மேங்க்ரோவ்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரீயோட ரூட்ல சீக்ரெட் ஸ்பெஷலான நேச்சுரல் ரெசின் ஒன்னு கிரியேட் ஆகும். அதுதான் இந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குதாமா. உடனே ரோபின் கிரவுண்ட்ல கைய வச்சு எடுத்து பாப்பா, பிசு 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 பிசுன்னு ஒட்டும். உடனே அந்த உசோப்போட டவுசர்ல தொடச்சு விடுவா. என் வீட்டு லொல்லு, எப்பப்பெல்லாம் அந்த மரத்தோட ரூட் வந்து பிரீத் பண்ணுதோ அப்ப அந்த ரெசின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி பபுளா உருவாயிருது. ஓ அப்படித்தான் இந்த பபுள்ஸ் எல்லாம் உருவாகுதான்னு எல்லாம் அதெல்லாத்தையும் அப்படியே வாய பொழுதுட்டு பாப்பானுங்க. அப்படின்னா இது எல்லாமே நேச்சரா தான் உருவாகுது. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது லூஃபி அங்க இருந்து கத்திட்டு கிடப்பான். எங்க இருக்கான்னு பார்த்தா அவன் சரியான ஹைட்ல இருக்கான். என்னடா கீழே இறங்க பயமா இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, அங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, நாங்க போய் விளையாட போறோம்பா. உடனே உசோப்பு சாப்பர்கள்லாம் செம ஹாப்பி. ஆக்சுவலா அதுதான் சபோடி பார்க். அங்க இருக்கிற ஃபெரிவீல்ல போய் ரைட் பண்ணணும்னு இந்த கேமிக்கு ரொம்ப நாள் ஆசை. உடனே சாப்பர், அது என்ன ரொம்ப நாள் ஆசை, வா உடனே போய் ரைட் பண்ணலாமா. ஆனா அந்த ஸ்டார் ஃபிஷ்
கேமி உனக்கு என்ன லூசா, உன்னால எல்லாம் பண்ண முடியாது, பேசாம இருன்னு சொல்லும். உடனே அப்படியே சோகமாயா ஆமா ஆமா எனக்கே தெரியும், ஃப்ரீயா விடும்பா. சாப்பருக்கு ஏன் என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல. அப்படின்னா நானும் ரைட் பண்ண முடியாதான்னு அப்படியே பேந்தா முழிப்பான். இங்க லூஃபி நல்லா சூப்பரா அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி டாப் ஹைட்டுக்கு வந்துட்டான். அங்க இருந்து பார்க்கும்போது அந்த இடம் அப்படியே சூப்பரா இருக்குது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு பாலா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். என்னங்கடா சடனா வெடிக்குதுன்னு பீதியில இருக்கும் போதே டப்புன்னு அவன் நின்னுட்டு இருக்க பப்புலும் வெடிச்சு மேல இருந்து கத்திட்டே கீழே விழுவான். கேமி பார்த்துட்டு பதறுவான், ஐயோ லூஃபி மேல இருந்து கீழே விழுகிறானேன்னு. நம்மளுக்கு அதெல்லாம் எதையும் பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. அவன் பண்ற சேட்டையே இப்படித்தானே. வந்து புதகட்டின்னு விழுவானா. போச்சு ஐயோ லூஃபின்னு வாய பழந்துட்டு ஓடுவான். ஆனா சஞ்சய் தடுத்து அதெல்லாம் அவனை பத்தி கவலைப்படாத, அவனுக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஒண்ணு ஆகாதா என்ன சொல்றான்ட்டு பார்த்தா அவனுக்கு மண்டை தரைக்குள்ள மாட்டிச்சு. புடிச்சு இழுன்னு இழுத்து வெளியில வந்து ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் அவளுக்கு உயிரே வரும். உன்னை நம்பி இருந்துட்டு சரி ரைட்டு நம்ம வந்தாச்சு, ஷிப்புக்கு ஏதோ கோட்டிங் எல்லாம் பண்ணுன்னு சொன்னியே, அதை என்ன பண்ணும் எப்படி பண்ணுன்னு சொல்லி விசாரிப்பா. ஆக்சுவலா அதுக்கு கோட்டிங் பண்ற அந்த கிராஃப்ட் மேன் வேணும். அதுக்கு ஒரு நல்ல ஆளா போய் மீட் பண்ணும். இப்போ அந்த கப்பல்ல ரெசின் கோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை அண்டர் வாட்டருக்கு கொண்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இல்லன்னா பிராங்கியே ஷாக் ஆவான். என்னடா என்னென்னமோ புதுசா சொல்றீங்கன்னு. இப்ப நம்மளுக்கு இந்த வேலையை பண்ணா மட்டும்தான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு சேஃப்டியா போய் சேர முடியும். கோட்டிங் கொடுக்கணும்னா நல்ல கிராஃப்ட்ஸ்மேனா வேணும். அப்படி ஏதாச்சும் ஸ்கில் இல்லாத ஆளுகிட்ட போய் மட்டும் மாட்டிட்டாங்க. அண்டர் வாட்டர்ல போக போக மொத்தமா விடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எண்டு கார்டு தான். இப்போதைக்கு இந்த ஹச்சிக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கையான கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கானாமா. அவங்கிட்ட கூட்டு போறேன், ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா. அப்ப ப்ரூக் பார்த்துட்டு இந்த ஆக்டோபஸ் நல்ல பயலாதாயா இருக்கான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இப்ப இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஹச்சி எல்லாத்திட்டையும் ஒரு சத்தியம் கேட்பான். என்னடானா சில டைம் எல்லாம் இந்த டவுனுக்குள்ள கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சுத்திட்டு இருப்பானுங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கப்பா. அந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னா யார சொல்றாங்கன்னு கேட்டா அந்த ஹோலி லேண்ட் மரி ஜாய்ஸ்ல இருக்கானுங்களே அந்த ஆளுங்க தான். சரி அவனுங்களால என்ன பிரச்சனைன்னு கேட்டா பிரச்சனை இல்ல, பிரச்சனை வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவங்க கிட்ட என்ன ஆனாலும் பிரச்சனை பண்ணக்கூடாதும்பா. இவங்களுக்கு செமையா ஷாக் ஆகும். என்ன ஆனாலும்னா இது என்ன கேள்வி, என்ன ஆனாலும் அப்போ உசுரே போனாலும் கம்மனா இருக்கணும், என்னையா பேசுற தெளிவா சொல்லுன்னு கேட்டா இவங்க கண்ணு முன்னாடி யாரையாச்சும் அவனுக்கு கொன்னானுங்கன்னா அதை கண்டுக்காம எதையுமே பார்க்காத மாதிரி இவங்க கேஷுவலா விட்டுறணும். இன்கேஸ் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பஞ்சாயத்து. அதனால நல்லா புரிஞ்சு ஒழுக்கமா நடந்துக்குங்க. நான் வேணா இன்னொரு டைம் சொல்றேன், எது நடந்தாலும் நடக்காத மாதிரியே நடிங்க, அப்பந்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும்னு பயங்கர பீதியோட சொல்லுவான். அவன் அப்படி பீதியாகி சொல்றத கேட்ட லூஃபி அப்படியே ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.